இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். போட்டி போட்டு அந்த மனப்பான்மையிலே வந்தாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் உண்டு, அவங்க ஊரை எடுக்க மாட்டாங்க. பக்கத்து ஊர் எல்லாத்தையும் போய் வந்து பொல்யூஷன்ல பேர்ல ஏதாவது தப்பா சொன்ன உடனே எலெக்ஷன் மாத்தி அப்படி. கரூர் தொகுதியில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் கோவை மக்கள் பற்றி திமுக எம்பி தயாநிதி பேசிய பேச்சு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு தயாநிதியை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விளாசியுள்ளார். அவரது அறிக்கை: திமுக கூட்டத்தில் கோவை மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பவர்கள் என்று அவமரியாதையாக பேசுகிறார் திமுக எம்பி தயாநிதி. அதை கேட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னாள் சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கோயம்புத்தூர் மக்கள் பண்பானவர்கள், மரியாதை மிக்கவர்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்ட மக்களையும் போல கோயம்புத்தூர் மக்களும் தங்கள் கடின உழைப்பால் தமிழகத்திற்கும் நாட்டுக்கும் தங்கள் பொருளாதார பங்களிப்பை அளித்து வருகின்றனர். திமுகவினர் தவிர மற்ற தமிழக மக்கள் யாருமே தமிழகத்தை சுரண்டி கொழுக்க நினைப்பதில்லை. கோபாலபுர குடும்பத்தை அண்டி பிழைக்கும் தயாநிதி மாறனுக்கே இத்தனை ஆணவம் இருந்தால் தங்கள் கடும் உழைப்பினால் தமிழக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்கும்? தனது திமிர்த்தனமான பேச்சுக்கு தயாநிதி மாறன் உடனடியாக கோயம்புத்தூர் மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுகவினரின் இந்த ஆணவத்தால் தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதி மக்களும் திமுகவை புறக்கணித்து வருகிறார்கள். வரும் தேர்தலில் தமிழகம் முழுவதுமே திமுகவுக்கு அதே நிலைதான் ஏற்படும் என்று அண்ணாமலை விளாசினார். போட்டி போட்டு அந்த மனப்பான்மையிலே வந்தாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் உண்டு, அவங்க ஊரை எடுக்க மாட்டாங்க. பக்கத்து ஊர் எல்லாத்தையும் போய் வந்து பொல்யூஷன்ல பேர்ல ஏதாவது தப்பா சொன்ன உடனே எலெக்ஷன் மாத்தி அப்படி. பொருளாதாரத்திலே கோயம்புத்தூர் தலை தூக்கியது. இதற்கிடையே அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி பதில் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் நகைச்சுவையாக பேசிய காணொளியை வெட்டி ஒட்டி போட்டு அரசியல் செய்யும் அட்டக்கத்தி பாஜகவின் மாநில தலைவராக இருந்து ஒன்றிய அரசிடம் கோவைக்கு பெற்றுத்தந்த திட்டங்கள் என்ன? கோவை மெட்ரோ திட்டத்துக்கான நிதியை ஒன்றிய அரசிடம் பெற்றுத்தர எடுத்த முயற்சிகள் என்ன? கோவை மாவட்ட தொழில் முனைவோர்களை வதைக்கும் ஜிஎஸ்டி பிரச்சினையில் பங்களிப்பு என்ன? இறக்குமதி வரிகளால் பாதிக்கப்பட்ட கரூர், திருப்பூர் மற்றும் கோவை ஏற்றுமதியாளர்களுக்கு துரும்பை கூட கிள்ளி போடாமல் வெறும் வாயில் வடை சுடுவதையும் வெற்று காற்றில் சாட்டை சுழற்றியதையும் கோவை மக்கள் தெரிந்து கொண்டதால்தான் கடந்த லோக்சபா தேர்தலில் மண்ணை கவ்வ வைத்தார்கள் என்று அண்ணாமலையை செந்தில் பாலாஜி சாடியுள்ளார்.